வலி மாத்திரைகள் இல்லாமல் வலியை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? நிச்சயமாக வீட்டில் இருந்தே வீட்டில் உள்ள சில விஷயங்களை வச்சு வலிகளை போக்க முடியும். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வலிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வலிகள் அப்படின்னு உடனே எல்லா பேரும் காமனாக ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வலி என்பது நமக்கு நண்பனே, வலி என்பவன் நமக்கு விரோதி கிடையாது. என்னங்க அது, வலிச்சா என்னால் தாங்கவே முடியல, வலியை போய் நான் எப்படி நண்பனாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர் நண்பனே. வலி மட்டும் உங்களுக்கு வரவில்லை என்றால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் வலி என்பவன் நமக்கு நண்பனே. உங்களுக்கு வலி ஒரு தூதுவனாக வருது. உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகளில் எந்த உறுப்புகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா அது வலி மூலமாக தான் தெரியும். மருத்துவர்களே இன்றைக்கி டயக்னோஸ் பண்ணப்படும் பொழுது இந்த வலி எங்கே வலிக்குது, எப்போ வலிக்குது, எந்தெந்த நேரத்தில் வலிக்குது, எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நோயை கண்டுபிடிக்கணும்னா, அந்த மூல காரணம் தெரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு கேள்விகள் உங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ வலின்றது ஒரு தூதுவன், ஒரு அறிகுறி. அப்போ அவர் வந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூல காரணம் நமக்கு தெரிய வரும். நம்ம அவரை விரோதின்னு நினச்சி அவரை போய் ஆஃப் பண்ணி அடித்து துவைச்சோம்னா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த வலி வந்தாலும் உடனே வலிக்கான ஒரு மாத்திரை எடுத்துக்கணும், வலிக்கான ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, சார் இந்த நரம்பில் இன்ஜெக்ஷன் போடுங்க சார், அப்போ தான் சார் எனக்கு வலி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட அவங்களே போய் சொல்லி போடக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்றைக்கி ஏற்பட்டுருச்சு. வலிகளை அது மாதிரி நிறைய மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் அதை நிறுத்துவது தவறு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த மூல காரணம் உங்களுக்கு சொல்லாமலே போயிடும் அந்த வலி. ஓகேங்களா? மூல காரணம் கடைசியில் இன்னும் அடுத்தடுத்த தூதுவர்களை அனுப்ப ஆரம்பிச்சிடும். நிறைய பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமாகும். அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதானோ? கரெக்டு. அப்போ இந்த வலி இருந்தால் எது மூல காரணம், எது பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுதான் உடலின் மொழி. உடலின் மொழியை கவனியுங்கள். உங்களுக்கான வலி எதை சொல்ல வந்தது என்பது உங்களுக்கு புரியும். எப்படிங்க கவனிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு வலிகளும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்ட்டாக தான் இருக்குமே தவிர எல்லாம் ஒரே மாதிரி வலியாக இருக்காது. நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி எலும்பு சம்மந்தப்பட்ட வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது பாருங்களேன், நீங்களே சொல்லுவீங்க, அப்படியே கொடையுதுங்க அப்படின்னு. உட்கார முடியலைங்க, நிற்க முடியலைங்க, அப்படியே கொடையுதுங்க வலி அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள். அப்போ உங்களுக்கு எலும்பு வீக்காக இருக்குது, எந்த இடத்துல வலிக்குது, உங்களுக்கு கணுக்காலில் வலிக்குதா, முழங்காலில் வலிக்குதா, இடுப்பில் வலிக்குதா, அல்லது மணிக்கட்டில் வலிக்குதா, உங்களுடைய கழுத்து பகுதியில் வலிக்குதா, அந்த இடத்துல உங்களுக்கு குடையுதா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு தான் உங்களுக்கு பிரச்சனை. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் எலும்பு வீக்காக இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்ல வந்த தூதுவர் தான் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி. இப்போ தெரியுதுங்களா? இது ஒரு தூதுவர் அப்படின்றது. இதே போல் பார்த்திங்கன்னா, சிலருக்கு பிடிச்சி அப்படியே இழுக்குதுங்க. இந்த கழுத்துக்கிட்ட அப்படியே பிடிச்சி இழுக்குதுங்க, கண்ணமெல்லாம் பிடிச்சி இழுக்குதுங்க, கையெல்லாம் பிடிச்சி இழுக்குதுங்க. பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி நம்மளுடைய காலில் இருக்கட்டும், தலைப்பகுதியாக இருக்கட்டும், கைப்பகுதியாக இருக்கட்டும், உடல் பகுதியாக இருக்கட்டும், பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நரம்பு சம்மந்தப்பட்ட வலி. அப்போ அங்கே உங்களுக்கு நரம்பு எங்கேயோ ஒரு இடத்துல அமுக்கப்படுது, நரம்பு எங்கேயோ உங்களுக்கு இந்த சர்க்குலேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை விரல்கள், கால் விரல்கள் எல்லாத்துக்கும் இங்கே நெர்வஸ் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த நெர்வஸில் எங்கேயாவது அமுக்கப்பட்டால் இந்த இடத்துல பிடிச்சி இழுக்க தான் செய்யும். இந்த 2 விரலை மட்டும் பிடிச்சி இழுக்குதுங்க, ஒரு விரலை மட்டும் பிடிச்சி இழுக்குதுங்க, எனிவன் ஓகேங்களா? அப்போனா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்குது, நரம்பு மண்டலம் அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்ல வந்த தூதுவர் தான் அந்த வலி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி விட்டால் சுகமாக இருக்கும். இங்கே வலிக்குதுங்க, என் பேரன் பேத்தி ஏறி இந்த இடத்துல மிதிக்க வைப்பேன், அப்போ தான் எனக்கு சரியாகும். அப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் வருது, அப்புறம் திரும்பவும் அமுக்கு, திரும்பவும் மிதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு வலி இருக்குது, ஆனால் பிடிச்சி விட்டால் சுகமாக இருக்குது, ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? இது உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மசில்ஸ் பெயின் தான். ஏன்னா உங்களுக்கு போன் பெயினோ நர்வஸ் பெயினோ கிடையாதுங்க. நீங்கள் அப்போ பயப்பட தேவையில்லை, இது மசில்ஸ் பெயின் தான். ஏன்னா இந்த மசில்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று அந்த இடத்துல சுற்றுச்சுன்னா கூட வலி வரும். ஓகேங்களா? அந்த மசில்ஸ் கிராம்ப் ஆயிருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வலி வரும். அப்போ இது மசில்ஸில் ஏற்பட்ட வலி அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல வருது. அதே போல் நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டு வரீங்க, பஸ்ஸில்
பஸ்ஸிலலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, டூலர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, போயிட்டு வந்தோன்னா பார்த்தா உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுங்க. உடம்பு ஃபுல்லாக யாராவது கொஞ்சம் பிடிச்சி விட்டா, அமுக்கி விட்டா சுகமாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா? அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டைட்டா, ஒரு இடத்துல லூஸா அது மாரி இருக்கும். ஏன்னா நீங்க அன்பொசிஷனில் நீங்க பைக்கில் ட்ராவல் பண்ணது, உட்காந்து வந்தது, நின்றுக்கிட்டு வந்தது, இன்னொருத்தர் இடிச்சுக்கிட்டு வந்தது, இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மசில்ஸ் கிராம்ப் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த பெயின் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லுது மசில்ஸ் ஏரியாவுக்குள்ள சர்க்குலேஷன் சரியா நடக்கல, அங்கங்கே தேக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த வலி நமக்கு சொல்லுது. உடனே அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்ன வலி? இது எதனுடைய வலி? எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்து இந்த வலி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் சிலருக்கு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு குத்துதுங்க அப்படின்வாங்க. வலி இருக்குது, பளிச்சு பளிச்சுன்னு குத்துதுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு செஸ்ட்டுக்கிட்ட வலிக்குது, திடீர்னு வயிற்றுக்கிட்ட வலிக்குது, திடீர்னு பின்னாடி முதுகுக்கிட்ட வலிக்குது, கைக்கிட்ட வலிக்குது, கால்கிட்ட வலிக்குதுன்னு சொல்லிட்டு இடம் மாறி மாறி உங்களுக்கு வலிக்கும். அது மாதிரி உங்களுக்கு வலி இருந்ததுன்னா, உங்கள் உடம்புக்குள்ள தேவையில்லாத கெட்ட காற்று ஓகேங்களா, வாயு அங்கே உள்ளுக்குள்ளே சுற்றுதுன்னு அர்த்தம். அதுதான் உங்களுடைய உடலில் அங்கேயும் அங்கேயும் பளிச்சு பளிச்சுன்னு வந்து குத்துற மாதிரி வலிக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்லுது பாருங்கள், இந்த வலி வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புக்குள்ளே கேஸ் தேங்கிருச்சு அப்படின்னு சொல்லி. இது வலி வரலைன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ இந்த வலி என்பவன் நண்பனே, அவர் வந்தால் தான் தெரியுது உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தர் தேவையில்லாத கழிவு இருக்கிறாரு, அவரை வெளியேற்றுன்னு சொல்ல வந்திருக்காரு, அவ்வளோதான். அப்போ அந்த கேஸை ரிலீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வலி ரிலீஸ் ஆகும், அவ்வளோதாங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனுடைய மூல காரணம் என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். இப்போ எங்ககிட்ட எங்களோட சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் இந்த காரணத்தை கண்டறிவது மட்டுமல்லாமல், இப்போ நரம்புக்கு அப்படின்னா நரம்பு மண்டலத்திற்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் சில உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு எனர்ஜி கொடுப்பாங்க. அப்போ அந்த உறுப்போட எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா தான் இங்கே இந்த டிஸ்டர்பன்ஸே வந்திருக்கும். அப்போ அதற்கு நம்ம சிகிச்சை கொடுத்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு போவோம் ஓகேங்களா. அப்புறம் அதுக்கு உணவு முறைகளோ மருந்துகளோ கொடுத்து அதை வந்து சரி பண்ண முடியும். அப்போ தான் அது ஒரு பெர்மனண்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகும். அதே போல் எலும்புக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த எலும்பு மண்டலத்தையே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்கும். அப்போ அங்கே எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால தான் இங்கே எலும்பு மண்டலத்தில் வீக்காக இருக்குது. அப்போ அதை பலப்படுத்துறதுக்கு தேவையான மாதிரி சிகிச்சைகளோ மருந்துகளோ உணவுகளோ சொல்லி அதை சரி பண்ணுவோம். அப்போ இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து இப்படிலாம் வந்து வந்திருக்குதுங்க, இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உங்கள் உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தாலும், தசை சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தாலும், நரம்பு சம்பந்தப்பட்ட வலியாக இருந்தாலும், தேவையில்லாமல் காற்று தேங்கி அதனால அங்கே வலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வலி வந்து ரிலீஸ் ஆகும். அதற்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்குள்ள 1000 அர்த்தம் புரிஞ்சிருக்குங்க, சரிங்களா. இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லைன்னா அந்த சுக்கு ஒன்று போதுங்க, வேற என்னங்க, வேற எதுக்குங்க மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டுங்களா. இந்த சுக்கை நாம் வந்து பயன்படுத்தப்படும் பொழுது இது சம்மந்தப்பட்ட எல்லா வழிகளும் கிளியர் ஆகும். நீங்கள் பாருங்கள், அந்த சுக்கை சுவாசித்தாலே அப்படியே உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி சர்றன்னு அப்படியே வந்து ஏறும், எல்லாம் எனர்ஜி ஆயிரும் ஓகேங்களா. இந்த சுக்கை நாம் சுக்குமல்லி டீ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான். இந்த சுக்குமல்லி காஃபி மட்டும் நீங்கள் வந்து போட்டு பாருங்களேன். சுக்குமல்லி டீ ஆர் காஃபி எனிவோ, வீட்டில் அந்த சுக்கை தட்டி ஓகேங்களா, கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எசன்ஸ் அப்படியே எடுத்து, இது கூட நீங்கள் டிகாசம் சேர்க்கலாம், டிகாசம் சேர்க்காமலும் டைரெக்டாக நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, தேன் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு சின்ன ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா, நல்லாயிருக்கும், நல்ல அப்படி சுவையாக இருக்கும், அந்த ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து உடம்பு ஃபுல்லாக வலிக்குது, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தே உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுங்க அப்படின்னு எனிஒன் உங்கள் உடல் முழுவதும் வலிக்கிறதுனா ஒரு சுக்குமல்லி காஃபி மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம் எது சார்ந்த வலிகளாக இருந்தாலும் போய்க்கிறோம், கேஸையும் போய்க்கிறோம், பெஸ்ட்டு. அப்போ ஒரு சுக்குமல்லி டீ ஆர் காஃபி ஓகேங்களா, எப்போல்லாம் அதிகமாக உடம்பு வலிக்குதோ அப்போ சாப்பிட்லாம். ஐயோ ஃபுல் டைம் வலிக்குதுங்க அப்போ 3 டைம் சாப்பிட்டுட்டுமா, அப்படிலாம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 1 முறை அல்லது அதிகபட்சம் 2 முறை வேணால் சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட வேணாம்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நல்லா சுறுசுறுப்பாகிக்கிறோம், ஆக்டிவ் ஆகிக்கிறோம். அப்போ உங்களுடைய தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுவும் டெய்லி இரவு நீங்கள் சுக்குமல்லி காஃபியெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ரெகுலராக அந்த சுக்குமல்லி காஃபி சாப்பிட்டா தான் அடுத்து நல்ல எனர்ஜியாக இருக்க முடியுன்ற மாதிரிலாம் வந்துடும். அது மாதிரிலாம் தேவையில்லை. காலை மாலை 2 வேளைக்கு நீங்கள் வந்து
நார்மல் டீ சாப்பிட்ற நேரத்தில் இந்த சுக்குமல்லி காஃபி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது உங்களை வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும், ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுபோல் வந்து நாட்டு பழம், நாட்டு வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டு வாழை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில்ஸ் பெயின், மசில்ஸில் அங்கங்கே கிராம்ப் இருக்குல்ல, அதுவும் ரிலீஸ் ஆகும். அந்த வலி ரிலீஸ் ஆகிறதுக்கு அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுபோல் இஞ்சி, இந்த இஞ்சியையும் வந்து டீ மாதிரி சாப்பிட்றலாம், இஞ்சி டீ. இதுவும் உங்களுடைய நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட வலிகளை சரி செய்வதற்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகளை சரி செய்வதற்கும் இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படியே வந்து இஞ்சி சாறு வைக்கலாம், இல்லை இஞ்சியை தட்டி அப்படியே போட்டுங்க, நல்லா கொதிக்க வைங்க. அதோட எசன்ஸ் நல்லா இறங்கினதுக்கப்புறம் எடுத்து தேன் கலந்து சாப்பிடுங்க. இஞ்சியோடு அந்த அப்படியே தேன் கலந்து ஒரு டைம் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக உங்களுடைய வலிகள் அப்படியே ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலி இருக்குதுங்க, ரொம்ப நாளாக வலி இருக்குதுங்க, இதில் நான் ஏதாவது அப்ளை பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, அப்ளை பண்ணி சரி பண்ணக்கூடிய வலிகள்னு சில வலிகள் இருக்குதுங்க. அதுக்கு மேலே ஒரு ஆயில் அப்ளை பண்ணி சரி பண்ணலாம். வீட்டிலையே நீங்களே வந்து அது மாதிரியான ஒரு ஆயில் அப்ளை பண்ணி சரி செய்யணும்னா, கடுகு எண்ணெயை எடுத்து அதை லைட்டாக அப்படியே சூடு பண்ணுங்கள். இளம் சூடு பண்ணி எடுத்து அந்த கடுகு எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்ன அப்படியே ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், பெட்டர். உங்களுக்கு வலி ரிலீஸ் ஆகும். இப்படி உடனடியாக வலியை ரிலீஸ் பண்ணணும்னா இந்த சில டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வலியை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பெர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். அதற்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயற்கை சிகிச்சை மையங்களில், இயற்கை மருத்துவமனை அல்லது ஆயுர்வேதம் அல்லது சித்தா போன்ற நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு போகும்பொழுது உங்களுக்கு கெமிக்கல் மருந்துகள் இல்லாமல் இயற்கையான உள்ள மூலிகை மருந்துகள், அதை ஹெர்பல் அப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் மூல காரணன்றது இருக்குது. வலி என்பது தூதுவன். அதனால் வலிக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது டெம்பரவரி சொல்யூஷன் தான். மூல காரணத்தை சரி செஞ்சு உங்கள் வலியை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். அதனால் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அந்த வலிகள் அனைத்தையும் வீட்டில் உள்ள இந்த விஷயங்களே பயன்படுத்தி உடனடியாக போக்கிக் கொள்ளலாம். உடனடியாக போக்கி உங்களுடைய வலியிலிருந்து வெளிவர வாழ்த்துக்கள். நன்றி.